ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நம்ம இன்னைக்கு 1 மினிட் ரிவிஷனில் நான்மணி கடிகை பார்க்கலாம். நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். நான்மணி கடிகை ஆசிரியரின் இயற்பெயர் கேட்டால் நாகனார்னு எழுதணும். விளம்பிங்கிறது எதை குறிக்குன்னா அவரோட ஊர் பெயரை குறிக்கும். அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா வைணவம் சமயத்தை சார்ந்தவர். இவரோட காலம் கடைச்சங்க காலம், அதாவது கிபி 200க்கு முன். புக்கில் உள்ள பாடல் வரிகள் காதல் புதல்வருக்கு கல்வியோ அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா விளம்பி நாகனார். பாடல் கேட்டாங்கன்னா, அதாவது நூல் கேட்டாங்கன்னா நான்மணி கடிகை. நான்மணி கடிகை எவ்வகை நூல்களுள் ஒன்றுனா 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அதில் உள்ள கடிகையின் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அணிகலன், துண்டு, கட்டுவடம், ஆபரணம். நான்மணி கடிகை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். இதில் ஒவ்வொரு பாடலும் எத்தனை அறக்கருத்துக்கள் இருக்குன்னா 4. நான்மணிக்கடியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 104. நான்மணிக்கடியில் உள்ள கடல் வாழ்த்து பாடல்கள் 2. கடல் வாழ்த்து பாடல் யாரை பற்றி பாடியிருப்பாங்கன்னா திருமாலை பற்றி பாடியிருப்பாங்க. இதோட பாவகை வெண்பா. துண்டு என்னும் அடமொழியால் குறிக்கப்படும் நூல் நான்மணி கடிகை. அடுத்து நான்மணி கடிகை இயற்றப்பட்ட காலம் 4ஆம் நூற்றாண்டு. நான்மணி கடிகை அறநூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்னா ஜி போப் எத்தனை பாடல்களை மொழிபெயர்த்தானா 2 பாடல்களை மொழிபெயர்த்திருப்பாங்க. இது எப்படி பிரித்து எழுதலாம்னா 4 + மணி + கடிகைன்னு எழுதுவோம். இதில் உள்ள ஒரு பொருள் பார்த்துக்கலாம். மடவார்னா பெண்கள், மனக்கிணியனா மனத்துக்கிணிய, உணர்வுனா நல்லெண்ணம். புக் பேக் கொஸ்டின். நான்மணி கடிகை மேலே பார்த்தா தான் 11 கீழ்கணக்கு நூல் ஒன்று. ஆசிரியர் விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம்னா மடவார், அதாவது பெண்கள். அன்புமிக்க புதல்வருக்கு விளக்கு கல்வி தான் எப்பவுமே. கடிகைனா அணிகலன், விளிம்புனா ஊர் பெயர். யார் அறிவார் நல்லவன் பிறக்கும் குடி. இந்த பாடலூர் இடம்பெற்றது நான்மணி கடிகை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.